ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்ய போகிறாங்க. வெஜிடபிள் பிரியாணி. கொஞ்சம் வித்தியாசமான பிரியாணி இது. வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கணும். கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்குங்க. அது கூட நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே பட்டை வகைகள் ஆட் பண்ணிக்கணும். பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, பெருஞ்சீரகம். பட்டை வகைகள் நல்லா பொரிஞ்சு வராங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 5 வெங்காயம், 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை ஆகி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி நல்லா தோல் சுருங்கி குழஞ்சி வெந்து வரணும். இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல், இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. கேரட்டு, பீன்ஸு, தக்காளி நல்லா குழஞ்சி ஒரு செமி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். செமி கிரேவி பதத்துக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் ஆட் பண்ணியிருக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. இது கூடவே நீங்கள் பச்சை பட்டாணியும் மீல் மேக்கரும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். காய்கறிகள் நல்லா வதங்கி வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். தயிர் 1 தேக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் காலையில் சாப்பாடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, சாயங்காலம் வரைக்கும் அந்த சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும், ரஃப் ஆகாது. அதுக்காக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சொந்தங்களை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிலாம் ஒரு செமி அளவுக்கு வெந்துட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேரில் 2 சேரு அரிசி எடுத்துருக்கேன். 4 சேரு தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்கு பதில் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஒன்று, 2 சேரு தேங்காய் பால், 2 சேரு தண்ணி, 3, 4. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் பால் நாங்கள் 2 சேர் ஆட் பண்ணியிருக்கோம், 2 சேர் தண்ணி. நார்மலாக நம்ம எப்பவுமே தண்ணி தான் சேர்த்து செய்வோம். தேங்காய் பால் எதுக்கு சேர்க்குறாங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு இது எல்லாம் குணமாகும். இதோடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். அரைப்பழம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இது இப்போ கொதிச்சு வந்த உடனே நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு சைட் டிஷ் முட்டை, 5 முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன். இதை ஒரு சிம்பிளாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு, வேக வச்சு எடுத்த முட்டையை இதில் நடுவில் கீனி வச்சுருப்பேன் பாருங்கள். அப்போ தான் இதில் இந்த மசாலாலாம் இந்த முட்டைக்குள்ளே இறங்கும். போட்டு ஒரு ஃப்ரை. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டாங்க. அரிசி ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு அரிசி, சாப்பாட்டு அரிசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்கிறேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை ஆல்ரெடி வறுத்து வச்சுட்டாங்க. அரிசி ஆட் பண்ணிவிட்டேன். குக்கரை மூடிட்டு கரெக்டாக 3 விசில் விட்டோன்னே ஆஃப் பண்ணிடலாம். 3 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு எடுத்துட்டேன். சாதம் எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்றுக்கு ஒட்டாமல் உதிராக. அவ்வளோதான், வெஜிடபிள் பிரியாணி ரெடி. வெஜிடபிள் பிரியாணி சொல்லலாம், வெஜிடபிள் புலாவ்னு சொல்லலாம். தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு
உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.